இப்ப என்ன பேச அறிவில்லை அவனுக்கெல்லாம். யாரு சார்? சார் நான் அவர் கூட ஓட்டு போனவர் சார். சரி நான் ஒண்ணுமே சொல்றேன் மரமண்டேன், உனக்கெல்லாம் வெட்கமான சூடு இல்ல. வழக்கின் முன்னேற்றம் குறித்து கேட்க தொடர்பு கொண்ட நபரை அவதூறாக பேசிய காவலரின் ஆடியோ பதிவு. அதான் சார், ஏதாவது கண்டுபிடிச்சிட்டீங்களா சார்? சிசிடிவி ஃபுட்டேஜ் பாக்குறேன். நீங்க கேஸ் என்னாச்சு நான் கேட்கறத சார் கால் பண்றேன். யாருங்க நீ? யார் பேசுனே தெரியல, யாரு என்னன்னு தெரியல, கண்டுபிடிச்சீங்க என்ன கண்டுபிடிப்பாங்க? சார் மகேந்திர பேசுறேன் சார். நெல்சன்ற ஒரு கூட இறந்துட்டாரு சார். ராகவேல வந்து திருட்டு பையன் நீ பேசுற? திருட்டு பையனா? யாரு சார்? திருட்டு பையனா பேச அறிவில்லை அவனுக்கெல்லாம். யாரு சார்? சார் நான் அவர் கூட ஓட்டு போனவர் சார். சரி நான் ஒண்ணுமே சொல்றேன் மரமண்டேன், உனக்கெல்லாம் வெட்கமான சூடு இல்ல. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொன்னா நீ வந்து ஊர்ல டமா அடிப்பியா? என்ன சோறு வேற என்ன சொல்றேன் நீ? என்ன சார்? இணையத்தில் சர்ச்சையை கிளப்பிய சம்பவத்தின் பின்னணி என்ன? சென்னை தாம்பரம் கடப்பேரி பகுதியைச் சேர்ந்த மகேந்திரன் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வரும் நிலையில் பகுதி நேரமாக ராபிடோ டிரைவராகவும் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதியன்று நெல்சன் என்ற பயணியுடன் சென்று கொண்டிருந்த போது தாம்பரம் வேளச்சேரி சாலையில் எதிர் திசையில் போதையில் வந்த இருவர் மோதியதில் விபத்து ஏற்பட்டு பயணி நெல்சன் மற்றும் ராபிடோ டிரைவர் மகேந்திரன் ஆகியோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் பயணி நெல்சன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் மகேந்திரனுக்கு கை கால் முறிவு ஏற்பட்டதால் தற்பொழுது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வழக்கின் முன்னேற்றம் குறித்து பள்ளிக்கரணை போக்குவரத்து புலனாய்வு எழுத்தாளர் ஹரியிடம் மகேந்திரன் போனில் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவரை அவதூறாக பேசியதோடு மட்டுமல்லாமல் மிரட்டிய ஆடியோ பதிவும் தற்போது இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. இதனையடுத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் எழுத்தாளர் ஹரி தான் குறிப்பிடும் வழக்கறிஞரையே நியமிக்க வேண்டும் என அழுத்தம் கொடுத்ததாகவும், ஆனால் மகேந்திரன் வேறு வழக்கறிஞரை நியமித்ததால் காவலர் ஹரி இவ்வாறாக பேசியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் போக்குவரத்து புலனாய்வு பிரிவில் சிலர் தாங்கள் சொல்வோரையே வழக்கறிஞராக நியமிக்க வற்புறுத்தி இன்சூரன்ஸ் தொகையில் 30% வரை கட்டாய வசூல் செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது.